Exercise 8.2 first sum mention two branches of statistical inference. So statistical inference உடைய two branches என்ன அப்படின்னு கேக்குறாங்க. Two branches of statistical inference are estimation and testing of hypothesis. இந்த ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா statistical inference உடைய branches. ஓகேங்களா? அடுத்து next எல்லாமே theory question தான். 13 question வரலாம். 13 question theory, அதுக்கடுத்து ஒரு 4 question வந்து problems வரும். அடுத்து second problem. What is an estimator? Estimation வேற, estimator வேற, estimate வேற. So மூணுமே இருக்கு பாருங்க. The estimator is a sample statistic used to estimate the population parameter. ஓகேங்களா? அதாவது estimatorன்றது என்ன அப்படின்னா sample statistic used to estimate the population parameter. இந்த population parameter நம்ம வந்து எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா sample statistics யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா estimator அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வாட் இஸ் அன் எஸ்டிமேட் அப்படின்னா an estimate is specific observed value of a statistic. ஓகேங்களா? அந்த ஸ்டாட்டிஸ்டிக்னுடைய ஸ்பெசிபிக் அப்சர்வ்டு வேல்யூ தான் நம்ம எஸ்டிமேட் சொல்றோம். அந்த நம்ம கண்டுபிடிக்கிறது எஸ்டிமேட் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்னுடைய ஸ்பெசிபிக் அப்சர்வ்டு வேல்யூ அதுதான் வந்து எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து ஃபோர்த் ஒன், வாட் இஸ் பாயிண்ட் எஸ்டிமேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. An estimation of population parameter given by a single number is called point estimation. இப்போ அதாவது அந்த பாப்புலேஷனை எஸ்டிமேட் பண்றோம் இல்லையா, அப்போ வந்து அது வந்து ஒரு சிங்கிள் நம்பரை வச்சுட்டு நம்ம எஸ்டிமேட் பண்ணுவோம், ஒரு சிங்கிள் வேல்யூ வச்சுட்டு. அப்படி பண்ணோம்னா அது வந்து பாயிண்ட் எஸ்டிமேஷன். வெறும் ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ வச்சுக்கிட்டு மட்டும் நம்ம பாப்புலேஷனுடைய பேராமீட்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் வச்சு கண்டுபிடிக்கும். அதனால அது வந்து பாயிண்ட் எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த பாப்புலேஷன் நம்ம நார்மலா மக்கள் தொகை கிடையாது. நான் அந்த பாப்புலேஷன்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு கிவன் டேட்டா, ஓல் டேட்டா, ஒரு ஃபுல் டேட்டா கொடுத்துருக்காங்களே அதுதான் நம்ம பாப்புலேஷன் சொல்லிட்டு நம்ம இந்த சாப்டர்ல வந்து சொல்றோம். அடுத்தது வாட் இஸ் இன்டர்வல் எஸ்டிமேஷன்? ஜெனரலி தேர் ஆர் situations where point estimation is not desirable and we are interested in finding limits within which is the parameter would be expected to lie is called an interval estimation. அதாவது ஒண்ணு இல்ல, இந்த பாயிண்ட் எஸ்டிமேஷன் இது கிடையாது. ஓகே, பாயிண்ட் எஸ்டிமேஷன் இஸ் நாட் டிசைரபிள். ஒரே ஒரு பாயிண்ட் வச்சு இல்ல, ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் உடைய அந்த லிமிட்ஸ் பேஸ் பண்ணி அது அந்த வித்தின் லிமிட்ஸ்குள்ள நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வல் எஸ்டிமேஷன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்ல இந்த இன்டர்வல் இருந்து இன்டர்வல் நம்ம அப்படிதான் போட்டோம். நம்ம அந்த இன்டர்வல்ல பேஸ் பண்ணி கண்டுபிடித்தா ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் இருந்து பர்டிகுலர் இன்டர்வலுக்குள்ள அந்த வேல்யூஸ் வரணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்வல் எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து பாயிண்ட் எஸ்டிமேஷனுக்கு ஆப்போசிட். சரிங்களா? பாயிண்ட் எஸ்டிமேஷன் ஒரு சிங்கிள் பாயிண்ட் வச்சு பேஸ் பண்ணி பண்றது, இது வந்து ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் பேஸ் பண்ணி பண்றது, அவ்வளவுதான். அடுத்தது வாட் இஸ் சிக்ஸ்த் சம், வாட் இஸ் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்? The interval C1, C2 அது ஒரு இன்டர்வல் பிராக்கெட் within which the unknown values of the population parameter is expected to lie is known as confidence interval. Confidence interval இந்த இன்டர்வல்குள்ள வந்து ஆன்சர் வந்துச்சுன்னா population parameters is expected to lie is இந்த இன்டர்வல்குள்ள அமைஞ்சதுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லணும், நம்ம கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த இன்டர்வல் விட்டுட்டு நமக்கு வெளியில போகும்போது அது வராது. ஸோ அந்த இந்த இன்டர்வல்குள்ள C1 C2ன்றது ஏதோ ஒரு சம்திங், ஒரு அந்த கொஸ்டின்ல என்ன இன்டர்வல் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து. அடுத்தது செவன்த், வாட் இஸ் நல் ஹைபோதிசிஸ்? கிவ் அன் எக்ஸாம்பிள். நல் ஹைபோதிசிஸ்னா என்ன அப்படின்னா, நல் ஹைபோதிசிஸ் இஸ் த ஹைபோதிசிஸ் which is tested for possible rejection under the assumption that it is true and it is denoted by H0. ஸோ நல் ஹைபோதிசிஸ் அப்படின்றதுனா நம்ம அந்த ஹோல் பாப்புலேஷனுடைய மீனும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிளோட மீனும் ரெண்டு ஈக்குவலா இருக்கிறது, அதுதான் வந்து நல் ஹைபோதிசிஸ். எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, ஹோல் பாப்புலேஷனுடைய மீனுக்கும் சாம்பிளோட மீனுக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்காது, அதுதான் நம்ம நல்ல ஹைபோதிசிஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள், if you want to find the population mean as specific value mu naught, then the null hypothesis H0 is mu equal to mu naught. அதான் சொல்றாங்க, we want to find the population mean, அந்த ஸ்பெசிஃபிக்கா நம்ம சாம்பிளோட மீனும் ரெண்டும் கெட்டதை சேமா இருக்கணும். mu equal to mu naught, இந்த mu naught என்றது அந்த சாம்பிளோட மீன், மியூன்றது பாப்புலேஷனோட மீன், ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். மியூ ஈக்குவல் டு மியூ நாட் அப்படின்னு வந்தா அது வந்து நம்ம என்ன சொல்றோம், நல் ஹைபோதிசிஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இதுக்கு ஆப்போசிட் என்ன, ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ். சரிங்களா?
ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ்னா என்ன அப்படின்னா எனி ஹைப்போதிசிஸ் விச் இஸ் காம்ப்ளிமெண்டரி டு நல் ஹைப்போதிசிஸ் இஸ் கால்டு த ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ் அண்ட் இட் இஸ் யூஸ்வலி டினோட்டட் பை H1. ஓகேங்களா, அதாவது நல்ல ஹைப்போதிசிஸ் இல்லை அப்படின்னா அது வந்து என்னது ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ்னு அர்த்தம். ஓகேங்களா, நல்ல ஹைப்போதிசிஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண ரிஜெக்ட் பண்ணுச்சுன்னா ஸோ தட் இஸ் கால்டு ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ். அடுத்தது 10th சம் பாருங்க. டிஃபைன் கிரிட்டிக்கல் வேல்யூ. The value test statistics which separate the critical region and the acceptance region is called critical value. The critical value அப்படின்றதுன்னா அதாவது ஒரு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து என்ன ஆகுனா செப்பரேட் பண்ணும். ஓகேங்க, அந்த அதுதான் வந்து அதாவது எப்படின்னா இப்போ இந்த கிரிட்டிக்கல் டிஃபைன் கிரிட்டிக்கல் வேல்யூ த வேல்யூ ஆஃப் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் விச் செப்பரேட்ஸ் த கிரிட்டிக்கல் ரீஜன். அந்த கிரிட்டிக்கல் ரீஜனை வந்து செப்பரேட் பண்ணும், அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து பிரிக்கும். ஸோ அந்த அந்த அதுதான் வந்து நம்ம கிரிட்டிக்கல் ரீஜன், அதுதான் அக்செப்டன்ஸ் ரீஜன் இஸ் கால்டு கிரிட்டிக்கல் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் அது வந்து அக்செப்டன்ஸ் ரீஜன். அடுத்தது டிஃபைன் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். த ப்ராபபிலிட்டி டைப் 1 எரர் இஸ் நோன் த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் டைப் 1 எரர் அப்படின்றாங்க. இந்த எரர்ல 2 எரர் இருக்குமா, ஆக்சுவலா டெஃபினிஷன்ல இருக்காது, நமக்கு இங்க கொஸ்டினா கேட்கல. எரர் வந்து டைப் 1 எரர் டைப் 2 எரர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, ரெண்டுமே சொல்லிடுங்க. முதல்ல டைப் 1 எரர். டைப் 1 எரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ன்றது த ப்ராபபிலிட்டி ஆஃப் டைப் 1 எரர் இஸ் நோன் as த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். டைப் 1 எரர் தான் என்னன்னு சொல்றாங்க, லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் சொல்றாங்க. அடுத்தது வாட் இஸ் டைப் 1 எரர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். த எரர் ஆஃப் ரிஜெக்ஷன் H0 when it is true is டைப் 1 எரர். அதாவது என்ன அப்படின்னா அதாவது H0 வந்து ட்ரூவா இருக்கும்போது அதை ரிஜெக்ட் பண்றது, அதுக்கு பேர் தான் வந்து டைப் 1 எரர்ன்றது. ஓகேங்களா, த எரர் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆஃப் அதாவது H0ன்றது உங்களுக்கே தெரியும் நல்ல ஹைப்போதிசிஸ். ஸோ நல்ல ஹைப்போதிசிஸ் வந்து ட்ரூவா இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. நல்ல ஹைப்போதிசிஸ் ட்ரூவா இருக்கும் when it is true, அது ட்ரூவா இருக்கும் பொழுது அதை ரிஜெக்ட் பண்றது, அதுக்கு பேர் வந்து டைப் 1 எரர். எரர் அது ட்ரூவா இருக்கும்போது ரிஜெக்ட் பண்றது, சரிங்களா. டைப் 2 எரர்ன்றது என்ன தெரியுங்களா, அந்த H0 வந்து தப்பா ஃபால்ஸா இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்றது, சரிங்களா. தவறா இருக்கும்பொழுது அக்செப்ட் பண்றது, சரியா இருக்கும்போது ரிஜெக்ட் பண்றது. ஸோ அதான் டைப் 2 எரர்ன்றது தவறாக இருக்கும்போது H0 வந்து தவறாக இருக்கும்பொழுது when it is false என்ன தெரியுமா, the error is of acceptance. சரி, acceptance H0 when it is false. ஸோ ஃபால்ஸா இருக்கும்போது அக்செப்ட் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 2 எரர். பட் இங்க கொடுக்கல, பட் அதையும் சொல்லிடுறேன். அடுத்தது 13th கொஸ்டின். 13 பாருங்க. வாட் இஸ் சிங்கிள் டெயில் டெஸ்ட், சரிங்களா. சிங்கிள் டெயில் டெஸ்ட்னா என்ன, when the hypothesis about the population parameter is rejected only for the value of sample statistics falling into one of the tails of the sampling distribution, then it is known as the one tail test அப்படின்ட்டு. அதாவது when the hypothesis about the population parameter is rejected only for the sample statistics falling into one of the tails of the sampling, ஒரு வேல்யூ வச்சுட்டு நம்ம ரிஜெக்ட் பண்றது, அதை பேஸ் பண்ணி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டெயில் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேரி இது முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ். ஸோ 14th ப்ராப்ளம் பாருங்க. த சாம்பிள் 100 ஐட்டம்ஸ், அப்போ n வந்து 100. ட்ரா ஃப்ரம் ஏ யூனிவர்ஸ் வித் மீன் வேல்யூ. யூனிவர்ஸ் வித் மீன் வேல்யூ நல்லா புரிஞ்சு. யூனிவர்ஸ் வித் மீன் வேல்யூ அப்படின்னா யூனிவர்ஸ்னா அந்த டோட்டல் பாப்புலேஷன் அர்த்தம், சரிங்களா. யூனிவர்ஸ் மொத்தமா. ஸோ மியூ வந்து 4 அண்ட் அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து சிக்மா வந்து 3. ஆஸ் த மீன் வேல்யூ நல்லா புரிஞ்சு, ஆஸ் த மீன் வேல்யூ 63.5 டிஃபரன்ஸ் மீன் சிக்னிஃபிகன்ஸ். சரி, ஸோ அதே தான். அப்போ நல்ல இப்போ இசட் டெஸ்ட் தான் நம்ம பண்ண போறோங்க. அதே மாதிரி இங்கே வந்து பர்சன்டேஜ் கொடுக்கல, சரிங்களா. ஸோ நம்மளே 5% எடுத்துக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிள் சைஸ் பாருங்க 100. அடுத்தது எக்ஸ் பார் வந்து 3.5. அதாவது இந்த இடத்துல ஒரு தப்பு இருக்கு, 63.5 இல்லை, ஆக்சுவலாக 3.5 தான். இந்த இடத்துல பிரிண்டிங் மிஸ்டேக். ஸோ எக்ஸ் பார் வந்து மீன் வந்து சாம்பிளோட மீன் வந்து 3.5. சரி, இப்போ எல்லாமே எழுதிட்டோம், மியூ சிக்மா. ஓகே, இப்போ தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் த மீன் H0 ஈக்குவல் டு. இப்போ நல்ல ஹைப்போதீசிஸ் எப்போ சொல்லணும்னா எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்கக்கூடாது. எதுக்கு, சாம்பிளோட மீனுக்கும் அதாவது பாப்புலேஷனோட மீன் டோட்டல் மீனுக்கும் ரெண்டுத்துக்கும் எந்தவித டிஃபரன்ஸ், நோ சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ். இந்த மாதிரி சிம்பிளா எழுதி புக்கில் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் லைன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதிருப்பாங்க, அந்த மாதிரி தேவையில்லை, சிம்பிளா இதை எழுதிங்க, சரிங்களா. இதை கரெக்டாக பார்த்துட்டு பாருங்க. இந்த நல்ல ஹைப்போதீசிஸ் இருந்தால் தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ், எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. எதுக்கு, தட் இஸ் H0, அது மியூ ஈக்குவல் டு 4. ஆல்டர்னேட் ஹைப்போதீசிஸ் தேர் இஸ் சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் பாருங்க, இங்க நோன் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு தேர் இஸ் சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் இன் தம்.
இந்த மீன், அதாவது டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது h1 மியூ நாட் ஈக்குவல் டு ஓகேங்களா h. ஸோ த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து 5% எடுத்துக்கணும். நம்ம எதுவுமே லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கலன்னா நம்ம 5% எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரி, அப்ளைங் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் z ஈக்குவல் டு x மைனஸ் மியூ பை சிக்மா பை ரூட் n. ஸோ இதில் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா நமக்கு இசட்டோட வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ இசட்டோட வேல்யூ கிடைக்கும் பாருங்க. ஸோ இசட்டோட வேல்யூ என்ன கிடைக்குது பாருங்க. ஸோ மைனஸ் 1.667 இருக்கு. அதை நம்ம பாசிட்டிவா மாத்திக்கலாம். சரிங்களா? மாடலஸ் ஆஃப் இருக்கு 1.667. இப்போ இசட் ஆல்பா பை 2 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5%. ஓகே, இது 2 டெயில் டெஸ்ட் தான். அப்போ 1.96. ஸோ 1.96 விட இது கம்மியா இருக்கிறதுனால அப்போ வந்து என்னது நல்ல ஹைபோதிசிஸ் வந்து அக்செப்டட் பாருங்க. இசட் லெஸ் தென் இசட் ஆல்பா பை 2. ஸோ அதனால அப்போ பாருங்க சின்ஸ் so significance null hypothesis h naught is accepted. There is no significant difference. அது எந்த டிஃபரன்ஸும் இல்ல அப்படின்றதுனால ஸோ h naught வந்து accepted. அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்து 15th ப்ராப்ளம். 15th ப்ராப்ளம். A sample 400 individuals is found to have the mean height 67.47 inches. பாருங்க மீனோட ஹைட். சரிங்களா? அதுவும் சாம்பிள் தான், நல்லா புரிஞ்சுங்க. சாம்பிள் பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்போ சாம்பிளோட மீன் தான் அது. கேன் இட் பி ரெஸ்பான்சிபிள் ரெக்கார்டட் ஆஸ் a sample from the large population with mean. நல்லா புரிஞ்சுங்க. லார்ஜ் பாப்புலேஷன் அதோட மீன் வந்து 67.39 inches. அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1.39. ஸோ எக்ஸ் பார் வந்து எழுதியாச்சு, என் எழுதியாச்சு, மியூ எழுதியாச்சு, சிக்மா எழுதியாச்சு. இப்போ நல்ல ஹைபோதேசிஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ். அவ்வளோதான், இந்த டெஃபினேஷன் இருக்கணும். நோ சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ். ஸோ மியூ ஸோ இங்கே எழுதியிருக்காங்க பாரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஹாஸ் பி ட்ரான் ஃப்ரம் த பாப்புலேஷன் மியூ ஈக்குவல் டு 67.39 அண்ட் சிக்மா ஈக்குவல் 1.3 inches அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் கூட எழுத தேவை. நீங்கள் நோ சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் அப்படின்றது வரணும் கண்டிப்பாக. அது வந்து நல்ல ஹைபோதேசிஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ். அடுத்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 5% கொடுக்கல, நம்மளே எடுத்துக்கிறோம். ஸோ இசட்ல அப்ளை பண்ணுற பாருங்க. இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் பி பை அதில் சிம்ப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்க. ஃபைனலாக ஆன்சர் வந்து சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 1.2308. ஏன்னா எல்லா வேல்யூ நமக்கு தெரியும், எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு வந்து 5% 1.96, அதோட இது கம்மியாக வந்திருக்கு. அப்போ h நாட் அதாவது நல்ல ஹைபோதேசிஸ் வந்து அக்செப்டட். அவ்வளவுதான். 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் நல்ல ஹைபோதேசிஸ் h நாட் இஸ் அக்செப்டட். அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சிருச்சு. நம்ம புதுசா இல்ல, அந்த z ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா z டெஸ்ட் ஃபார்முலா 2 டெயில் டெஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்றோம். வேற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூட கம்மியா இருக்கான்னு பார்க்கணும். அவ்வளவுதான். சரிங்களா? ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா h நாட் வந்து அக்செப்டன்ஸ். அடுத்தது 16th ப்ராப்ளம். The average score on nationally administered aptitude test was 76. Average score அப்படின்னா மீன் அர்த்தம். Corresponding standard deviation was corresponding அதோட standard deviation வந்து 8. In order to evaluate the state education system, the scores 100 of state students were randomly selected. The students as average வந்து 72. Test the significance. நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நேஷனலி அப்படின்னு சொன்னாலே ஹோல் மொத்தமான அர்த்தம். அதுக்கடுத்து ஸ்டேட் லெவல்னு கொடுத்துருங்க. அப்போ அது சாம்பிள்னு அர்த்தம். ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ரேண்டம்லி செலக்டட். அப்போ டோட்டல்ன்றது இந்தியா ஃபுல்லா அப்படின்னு வச்சுங்களேன். அதுல ஸ்டேட் வைஸ் நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்றது அது சாம்பிள்னு அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மியூ சிக்மான்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப ரெண்டாவது கொடுத்துருக்கு தான் எக்ஸ் பார். அதே மாதிரி டெஸ்ட் ஆஃப் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து 0.05 அப்படின்னா 5% அர்த்தம். ஓகேங்களா? ரைட். இப்போ சாம்பிள் பாருங்க 100. ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க 100 ஆஃப் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என் வந்து 100, n 100, எக்ஸ் பார் வந்து 72, மியூ வந்து 76, சிக்மா வந்து 8. இப்போ நல்ல ஹைபோதேசிஸ் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா நோ சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்டேட் ஸ்கோர் அண்ட் த நேஷனல் ஸ்கோர்ஸ். ஸ்டேட் ஸ்கோருக்கும் நேஷனல் ஸ்கோருக்கும் நோ சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அதை மியூ ஈக்குவல் டு 76 அப்படின்னா நல்ல ஹைபோதேசிஸ். அப்போ தேர் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லணும், நம்ம ஆல்டர்னேட் ஹைபோதேசிஸ். அதுதான் என்ன சொல்றாங்க, சிக்மா அதாவது மியூ நாட் ஈக்குவல் டு 76. ஓகேங்களா? ரைட். இப்போ இங்க லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 5% ஆல்ஃபா. இப்போ இசட் அப்ளைங் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதில் அப்ளை பண்ணி இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை சிக்மா பை ரூட் n. அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. சிக்மா வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அதில் அப்ளை பண்ணுங்க. 8 பை ரூட் 100. 100 ரூட் எடுத்தீங்கன்னா 10, 8 10 டிவைட் பண்ணி 0.8. நியூமரேட்டர்ல ஒரு -4 பை 0.8 வந்து பார்த்து டிவைட் பண்ணால் நமக்கு -5 வருது. அது மாடலஸ் எடுத்தால் +5. அதே மாதிரி 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எடுத்தா 1.96. நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5% தான் கேட்குறாங்க எக்ஸாம்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த 1.96 மார்க் இசட் ஆல்பா பை 2 வந்து 1.96. இப்போ அதை விட இது அதிகமாக இருக்கு இல்லையா? 1.96 விட நம்ம இசட் கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து அதிகமாக இருக்கு.
அப்போ அதனால ரிஜெக்டட் இந்த இடத்துல தவறா கொடுத்த நம்பர் இப்படி வரணும் 5 கிரேட்டர் தென் 1.96 வரணும் 5 கிரேட்டர் தென் 1.96 விட 5 வந்து இசட் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால ஸோ நல்ல ஹைபோதீசிஸ் H0 வந்து ரிஜெக்டட். ஓகேங்களா? அப்போ பாருங்க there is a significant difference between the state score and national score. அது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நல்ல ஹைபோதீசிஸ் அக்செப்ட் பண்ண என்ன அர்த்தம்னா ஸ்டேட் ஸ்கோருக்கும் நேஷனல் ஸ்கோருக்கும் எந்த டிஃபரன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். பட் இங்க வந்து என்ன இருக்கா டிஃபரன்ஸ் வந்து இருக்கிறதுனால அப்போ டிஃபரன்ஸ் இருக்கு, சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்டேட் அண்ட் நேஷனல் ஸ்கோருக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா நல்ல ஹைபோதீசிஸ் வந்து ரிஜெக்டட். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். The mean breaking strength of cable supplied by manufacturer is 1800 with the standard deviation வந்து 100. Standard deviation 100. அதே மாதிரி மீன் கொடுத்துட்டாங்க. மீன் வந்து 1800. By the new technique in the manufacturing process is claimed that the breaking strength of the cable has been increased. பாருங்க அடுத்தது கொஸ்டின் ஒன்றும் முடியல. அடுத்தது order to the test this claim sample 50 cables tested in found that mean breaking 1850. Can you support claim at 0.01 level of significance? அதான் 1%. நல்லா புரிஞ்சுங்க. இப்பதான் சாம்பிள் சொல்றாங்க 50 சாம்பிள், அதோட மீன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்தது டோட்டல், அப்போ அதுதான் மியூ. சரிங்களா? இப்போ ரெண்டாவது கொடுத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் தான் கொடுத்துருங்க. எக்ஸ் பார் ஃபர்ஸ்ட் கொடுத்தது வந்து 1800 மியூ, அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 100 n கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நல்ல ஹைபோதீசிஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். அது அந்த இது எழுதினால போதும். நோ சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ். பாருங்க மியூ ஈக்குவல் 1800 டு கிளைம் தட் த பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கேபிள்ஸ் ஹேவ் த இன்க்ரீஸ்டு. அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூ வந்து நாட் ஈக்குவல் டு 1800 கிளைம் தட் பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் கேபிள்ஸ் ஹேவ் நாட் இன்க்ரீஸ்டு. அதாவது எந்த ஒரு இன்க்ரீஸரும் இல்லை அப்படின்றது சொல்றது. சரி, இப்போ 1%. இப்போ சப்ஸ்டிட் பண்றோம். இசட் எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை சிக்மா பை ரூட் n. ஸோ என்ன பண்ணுறோம், சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஆன்சர் வந்து ஃபைனலாக என்ன வருது பார்த்தீங்கன்னா 3.535 வருது. சரிங்களா? இது வந்து நம்ம கால்குலேட்டரில் சிம்பிளை பண்ணிடுங்க. சிம்பிளை பண்ணால் 3.535 வருது இசட் வேல்யூ. ஆனால் 1% சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வந்து 2.58. ஸோ அதை விட இது அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஹைபோதீசிஸ் வந்து ரிஜெக்டட். அப்போ இங்கே பாருங்க, ஸோ நல்ல ஹைபோதீசிஸ் ரிஜெக்டடு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ என்ன சொல்றாங்கன்னா and we cannot support claim that the breaking strength of the cables have been increased. ஸோ நல்ல ஹைபோதீசிஸ் வந்து ரிஜெக்டட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இசட் வேல்யூ விட அது அதிகமாக இருக்கு இல்லையா? அதாவது அதாவது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ விட இசட் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால அப்போ நல்ல ஹைபோதீசிஸ் வந்து ரிஜெக்டட். அவ்வளோதான்.